விஜயை பொறுத்த மட்டிலும் ஒரு கட்சி, அரசியல் கட்சி, அது எப்படி வேணாலும் வாங்க. இப்ப விஜய் அவர்களை யாரு இயக்குறா? சொல்லுங்க. அதான் விலை இல்லாத. இப்ப நாங்க என்ன சொல்லியிருக்கோம்? இலவசமாக ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இலவச பஸ். இருமா, அது நாங்க என்ன பாசையில சொல்லதான் அதை சொல்றது. நீ ஒண்ணு, உனக்கு யாரும் ரைட்ஸ் கொடுக்கல. நாங்க ஆட்சியில இருக்கோம். ஐயா, நீங்க டம்மினே வச்சுக்கோங்க. அதை பத்தி எங்களுக்கு ஒரு மாசம் இல்ல. என்ன கோவப்படாது? டம்மி கிம்மின்னு ஆமா, டம்மிய டம்மின்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன டம்மியை நாங்க டூ போட்டு ஊழலே இல்லாத டிபார்ட்மெண்ட் போய் ஊழல்னு சொன்னாக்க நாங்க ஊழ கிடையாது. சுப்பிரமணியத்தோட நியூட்ரிஷன் கிட் ஊழலை பத்தியான உங்க கருத்தை பதிவிடுங்க. கேஎன் நேரு ஊழல்ங்கிறதுக்கு சம்பந்தமே ரொம்ப வாங்கிட்டீங்களா? நாங்க விட்டீங்களா? நான் கேஎன் நேருவை வச்சு அடுத்த சக்கரபாணி வந்துட்டேன்னு சொல்றேன். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனிவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் CP நவீன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று விஜய் அவர்கள் சிஎம் அவர்களை ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தார். என்ன அப்படின்னா, சிஎம் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாரு, என் கேரக்டரை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. இது சினிமா டைலாக் இல்லாம என்ன சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்து பேசினாரா அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து சார்? இதுக்கு என்ன போய் கருத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவர் ஒரு நடிகர். விஜய் அவர்கள் எது பேசினாலும் சினிமா டைலாக், அவர் ஒரு நடிகர் தானே அப்படின்னு சொல்றீங்க. சிஎம் அவர்கள் அதை காப்பி அடிக்கிறார். ஆமாடா கண்ணு, நேத்து அவர் பேசினார் இல்லையா? 1/2 மணி நேரம் பேசினார், 27 நிமிஷம் பேசினாரு. 27 நிமிஷத்துல என்ன பேசினாரு சொல்லுங்க? ஏதாவது அந்த மக்களுக்கு தேவையான உருப்படியான ஏதாவது ஒரு சமாச்சாரத்தை பேசினாருன்னு சொல்லுங்க. ஏற்கனவே செங்கோடையன் தயார் பண்ணி வச்சிருந்தாரு 3 பக்கத்துக்கு. கரெக்டா 30 நிமிஷத்துக்கு தான் அவர் வச்சிருந்தாரு. அதை கூட வாங்கி பார்த்துட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தயார் பண்ணி இதை பேசினார். சரியா? அவர் இன்னைக்கு அங்கே ஜிஎஸ்டினால எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு போச்சு, அந்த 4 மாவட்டங்களில் கொங்கு மண்டலத்தில் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றியும், அதே மாதிரி நூல் விலைகள். அதை தான் அவர் சொல்லியிருந்தாரு, கொங்கு மண்டலத்தை ஆட்சியாளர்கள் பார்க்கவே மறந்துட்டாங்க. நீ வேற சும்மா போற போக்குல ஒரு ஆட்சியாளர் பார்க்காம தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்கா. நீ இந்த பாரு, இதெல்லாம் ஜிஎஸ்டினால அங்க மக்கள் சாகும் போது நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜிஎஸ்டி பேட்ச் அதுதான் ஒன்றிய அரசு தானே ஜிஎஸ்டி கொண்டு வந்துச்சு, மாநில அரசு கொண்டு வந்துச்சு. நாங்க எதுக்காம இருந்தோம்? ஜிஎஸ்டி நாங்க எதுக்கலையா? மனசாட்சியோட பேசணும். அரசியல் பேசுறதுக்காக ஏதாவது பேசக்கூடாது. அதாவது மக்கள் செத்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க அதுக்கப்புறம் இல்ல. நாங்க ஜிஎஸ்டி வரும்போதே நாங்க அதை எதிர்ப்பு தெரிவிச்சோம். காங்கிரஸ் காலத்துல தான் ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம். இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது பாஜக அரசு, அதையும் நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். இதெல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். இதுக்கடையில் என்னாச்சு? பஞ்சு விலை கூடி போச்சு, நூல் விலை கூடி போச்சு. அங்கே இருக்கக்கூடிய திருப்பூரில் இருக்கக்கூடிய பனியன்கள் எல்லாம் விலையும் கூடி போச்சு, அந்த ப்ரொடக்ஷன் குறைஞ்சி போச்சு. 2வது, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருந்தது. அமெரிக்கா போட்ட 50% வரியினால அதுவும் நின்று போச்சு. இன்றைக்கு வாழ்வாதாரமே இல்லாமல் அந்த 4 மாவட்ட மக்கள் வாழ்வாதாரத்தினுடைய விளிம்புல போய் நின்றுகிட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாம் பேசாத தாவேகாவினுடைய மாண்புமிகு தலைவர் திரு விஜய் அவர்கள் கால்வராயனுடைய சேனலை பத்தியும், அவர் கட்டின டேமை பத்தியும். யாரு அவர் தான், அவர் பேருனா பேசுங்க உங்க டர்னாமே கால் நேரம் ஆகையினால அவரை பத்தியே பேசுறாரு. சரியா? காளிங்கராயனை பத்தி தானமா பேசினாரு, வேற என்னமா பேசினாரு? பாம்பு வந்துச்சு, படம் எடுத்துச்சு, அந்த இடத்துல டேமை கட்டினாரு, அது நெளிஞ்சு போன ஏரியால வாய்க்கால கட்டினாரு அப்படின்னு பேசினாரு. புரியுதா? அதுக்கப்புறம் இதை நீங்க எப்படி எடுத்துக்க முடியாது? அதாவது டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே நதிகள் அமைச்சு வறட்சியான பகுதிகளை தண்ணீரை கொண்டு வந்தாங்க. இவ்வளோ டெக்னாலஜி இருக்கக்கூடிய காலத்துல நீங்க ஆட்சி பண்ணிட்டு அந்த மக்களுக்கு என்ன பண்ணீங்க? அந்த திட்டத்தை நிறைவேற்றினீங்களா அப்படின்னுதான் அவரோட கேள்வி. இவரு இப்ப 35 நான் 10 வயசுலயே திரைத்துறைக்கு வந்தேன்னு சொன்னாரு. இன்றைக்கு இவர் வாழ்ற வாழ்க்கை
இந்த சொகுசு வாழ்க்கை யாரால் வந்தது? மக்களால வந்ததுன்னு அவரே சொன்னார்ல. அந்த மக்களுக்கு இவர் என்ன கலட்டினாரு இந்த நிமிஷம் வரை? வந்தவனுக்கு கூட இருமா, எய்த்து பேசாதம்மா, பேச விட்டுட்டு பேசுமா. நீ பேசுறதா அப்புறம் அங்க அதுல வரும், நாங்க பேசுறது வரவே வராது. இவர் என்ன பண்ணாரு? வந்த கூட்டத்துக்கு ஒரு வாய் தண்ணி கொடுத்துட்டு ஒரு 5000 5 லட்சம் பாட்டில் கொடுத்துவிட்டு கிட்டத்தட்ட 35,000க்கு மேல வந்த கூட்டத்துக்கு ஒரு வேளை சோறு போட முடியாம அவன் காஞ்சு போய் கருவாடா போய் எல்லாம் மயக்க நிலையில போய் எத்தனை மயக்கம் போட்டு அங்கங்க தண்ணியை தெளிச்சு எழுப்பின கூட்டத்தெல்லாம் பார்க்கலையா? எத்தனை ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போலையா? எல்லாம் என்னாச்சு? மயக்கம், தண்ணி இல்லாதது, சாப்பாடு இல்லாத பசி மயக்கம். ஒரு மாநாடு நடத்துறேன்னா ஒரு பொதுக்கூட்டம் என்ன பண்ற? காலையில 10 மணி டு 12 மணி போடுற, ஏன் அதை 4 மணி டு 6 மணி போடு, இல்ல 4 டு வெயில் தாள போட வேண்டியதான். நல்ல வெயில் நேரத்துல வசதி பொறுத்து இருக்கு சார். வசதி பொறுத்து என்ன கொள்ளையா இருக்குது? நீ தான் கொள்ளை அடிச்சு வச்சிருக்கி, அப்புறம் என்ன உனக்கு கொள்ளை? பனையூர்ல கொட்டி கிடக்குது, கோடிக்கணக்கா கட்டி கிடக்குது, இலங்கையில கொட்டி கிடக்குது, அங்க லண்டன்ல கொட்டி கிடக்கு, எங்க உனக்கு என்ன குறைவு? ஆனா இவர் அரசியலுக்கு வரும்போது அரசியலுக்கு வரும்போதே என்ன கண்டிஷன்ல வந்திருக்காதுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியாது. என் சைடுல இருந்து நான் 10 பைசா நான் தரமாட்டேன். நீங்க தான் கட்சியில நீங்க தான் தயார் பண்ணி நீங்க தான் கட்சியை வழி நடத்தணும். எங்க கூப்பிடுறீங்களோ அங்க நான் என்னுடைய செலவுல வந்து போவேன்னு மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ணாரு. இப்ப அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மக்கள் பூரா ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு வட்ட செயலாளர், ஒரு மாவட்ட செயலாளர், துணை செயலாளர், இணை செயலாளர் எல்லாத்துக்கிட்டையும் காசை வாங்கி லட்சக்கணக்காக காசை வசூல் பண்ணி தான் இந்த கூட்டங்கள்லாம் நடக்குது. புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு கஞ்சத்தனமான ஒரு நடிகர் இவர் நாளைக்கு மக்களை காப்பாத்தி மக்களுக்கு இவர் சேவை செஞ்சு வெட்டிக்கிட்ட விரலுக்கு ரத்த வரலுக்கு ஒரு சுண்ணாம்பு கொடுக்க இயலாத நீங்க, இதுவரை இத்தனை உச்சபட்ச நடிகரா இருந்த நீங்க என்ன செஞ்சீங்க இந்த மக்களுக்கு? நிறைய பண்ணிருக்காரு, நிறைய பண்ணாரு. அவர் பண்ணதெல்லாம் தெரியும் எனக்கு. ஆதாரம் இருக்கு. அவர் பண்ணல, புரிஞ்சுக்கோ. அதுவும் கூட அவங்க மன்றத்தினுடைய தொண்டர்கள் தான் பண்ணாங்க. இவரை கூப்பிட்டு வச்சு பண்ணாங்க. கொரோனா காலகட்டத்தில் 1.5 கோடி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆந்திராவில 5 லட்சம் கொடுத்திருக்காரு. கேரளா பகுதியில உதவி பண்ணிருக்காரு. கொரோனாவுக்கு யாரெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாங்க? இவரு கொடுத்தாரு. கொரோனாவுக்கு தான் கொடுத்தாரு, வேற எதுக்கு கொடுத்தாரு? வருதா புயல் அப்பவும் விஜய் அவர்கள் சில அதெல்லாம் அவர் கலத்தல. அது கலட்டினதெல்லாம் அவங்க தொண்டர்கள் தான் வசூல் பண்ணி அவங்க தான் பனையூர் வர வச்சு அங்க வச்சு கொடுத்தாங்க. அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்க. இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு சொன்னா அவர் பண்ணல. எல்லாம் பண்ணதெல்லாம் அந்த தொண்டர்கள். யாருக்கு ஏற்கனவே டிக்கெட் வாங்கி அவரை கோடீஸ்வரன் ஆக்குனா அதே தொண்டர்கள், அவருடைய தொண்டர்கள் கொடுத்தாங்க. அதை இவர் குளிர் காய்கிறார், அவ்வளவுதான். புரியுதா? ஆகையினால விஜயை பொறுத்த மட்டிலும் ஒரு கட்சி, அரசியல் கட்சி, அது எப்படி வேணாலும் வாங்க. இப்ப விஜய் அவர்களை யாரு இயக்குறா? யாரெல்லாம் இயக்கல. அவரை இயக்குறதுக்கு யாரும் சொன்னீங்க. இந்த மாதிரி அவருக்கு காசு கொடுப்பாங்க, எங்கெங்க பிரச்சாரம் நடக்கணுமோ, எங்கெங்க பொதுக்கூட்டம் மாநாடு வரணுமோ அங்க மட்டும் வருவேன்னு சொல்லிதான் அவர் வந்திருக்காரு. இப்ப யார் சொன்னாங்க? அதுதான் அவங்க பொதுச் செயலாளர் இப்ப இருக்காரு ஆதவ் அர்ஜுன், ராஜ்குமார். அவரே கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப நாள் கழிச்சுதான் போய் அங்க சேர்ந்து. இல்ல அவதெல்லாம் கூடி பேசித்தாண்டா. அதாவது இதெல்லாம் ஒரு அவங்களுக்குள்ள இலைமறைவு காய்மறைவா பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி நான் கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுறேன், அவர் வரமாட்டாரு, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சதுதான் அது. செங்கோட்டையன் அவர்களும் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரா? செங்கோட்டையன் அவர்களும் முன்னாடியே ஆமா, செங்கோட்டையன் முன்னாடியே பிளான் பண்ணாம இந்த மாதிரி எல்லாம் வர முடியுமா? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அரசியல்ல ஒரு அவசாரித்தனம் நடக்குதுன்னா அது உடனே நடந்துடாது, ஒரே ராத்திரில நடக்காது. பல காலங்கள்ல லைக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவானே தவிர பார்த்த உடனே கல்யாணம் பார்த்த உடனே கல்யாணம் பண்றாங்களே. பார்த்த உடனே கல்யாணம் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான். பார்த்த உடனே இது லவ் மேரேஜ். சரியா? ஆகையினால அது அப்படித்தான் இருக்கும். அதனால திரு விஜய் அவர்களை நான் தவறா சொல்ல வரல. அவர் 10 பைசா அவர் செலவு பண்ண மாட்டாரு. அவருடைய சொந்த பணத்தை உழைச்சு சம்பாதிச்ச அவருக்கு சொந்தமானது செலவு பண்ண மாட்டாரு. மக்களுடைய வரி பணத்தை மக்களுக்கே செலவு பண்றதுக்கு இப்ப நாங்க அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். புதுசா நாங்களும் ஒன்னும் கையில இருந்து செலவு பண்ணல, எங்க வருமானத்துல இருந்து. அப்ப மக்களுடைய பணத்துல இருந்து மக்களுக்கு பண்ணிட்டு இலவசம், ஏன் மக்களோட பணத்தை மக்களுக்கே கொடுத்துட்டு இலவசம் நீங்க எப்படி சொல்றீங்க? மக்களுக்கு கொடுக்கறது அரசு கொடுக்கிற இலவசம், அரசு கொடுக்கிற இலவசம். சார் அது எங்க காசு சார்? உங்க காசா இருந்தா என்ன? உங்க காசா இருந்தாலும்
உங்க காசுன்னா நீங்க குடிசை வீட்டுல வாழ்றவங்க வரி கட்டுறாங்களா? வாங்குற பொருள் பால் பாக்கெட்ல வரி இருமா, கட்டுறோம் இல்லையா? சும்மா இருமா. குடிசை வீட்டுல வாழ்றவங்க, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு, பிலோ மிடில் கிளாஸ் யாரும் வரி கட்டுறது சார் இல்ல. நாங்க வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் வரி வாங்குறீங்களா? அது அது எங்க வாங்குற கட்டுறது? பொருள் ஒவ்வொன்றுக்கும் நாங்க வரி வாங்கி நீ என்ன பொருள் வாங்குற? ஜிஎஸ்டி சார் வாங்குற. ஒரு பால் பாக்கெட் நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் இட்லி சாப்பிட்டாலும் அதுல வந்து வரி இருக்கு. இதெல்லாம் நாங்க சாப்பிடாம வாங்காம அதெல்லாம் வாங்குறோம். அதை வாங்கிதான் உங்களுக்கு தான் செலவு பண்றோம். அதைத்தான் அதுதான் சார் நாங்க எங்க காசு. ஏன் நீங்க இலவசம் சொல்றீங்க? இலவசம் தான். இலவசம் விலை சொல்லாம அதுக்கு என்ன? இல்லாத சொல்லுங்க. அதான் விலை இல்லாத. இப்ப நாங்க என்ன சொல்லியிருக்கோம்? இலவசமாக ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இலவச பஸ். இருமா, அது நாங்க என்ன பாசையில சொல்லதான் அதை சொல்றது. நீ உனக்கு யாரும் ரைட்ஸ் கொடுக்கல. நாங்க ஆட்சியில இருக்கோம். எங்களுக்கு எப்படி சொல்லணும்னு தோணுதோ நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். நீ நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா நீ வேணா அப்படி சொல்லு, உங்க பணத்தை உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கூட சொல்லு. வேண்டான்னு சொல்லல. எந்த பேரை வேணாலும் வச்சுட்டு கொடுக்கலாம். மக்களுக்கு சேவை செய்யணும், அதுதான் முக்கியம். இலவசங்கிறது மக்களுக்கு, மக்கள் பணம் தான் மக்களுக்கு போய் சேருது. அடித்தட்டு மக்களுக்கு தான் போய் சேருது. இப்ப வசதி படைச்ச கார் வச்சிருக்கவன், பங்களா வச்சிருக்கவன் அவனுக்கு போகல. ஏழை எளிய மக்களுக்கு தான், குடிசை வாழ் மக்களுக்கு தான் போகுது. இந்த மாசம் 1000 ரூபாய் சார் இன்னும் குடிசையிலே இருக்காங்க. குடிசையில இருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில மேல ஐயா கொஞ்சம் இருங்க. அவங்க எல்லாம் வந்து மேல வர்றதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் என்னென்னமோ நடவடிக்கை எடுக்குது. நடவடிக்கை எடுக்கிறாங்க என்னென்னமோ. என்னென்ன நடவடிக்கைன்னா எல்லாம் நான் பட்டியல் போட்டு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் எல்லா நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஸ் ஃபுல்லாக கேட்டேன். ஒரே எவ்வளோ நேரமா நானும் சரி எப்போதான் நிப்பாட்டிங்கன்னு பார்த்தா நிப்பாட்டவே மாட்டீங்களே. என்ன நாயை குலைக்கி விடுறீங்க? இது தெரியாமல் வந்துச்சு. அம்மா நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் வந்து அங்கே பேசினாரு. இவ்வளோ நாளாக வந்து அவர் என்ன பேசல, மக்களுக்கு, ஈரோடு மக்களுக்காக பேசல. இப்போ இந்த 30 நிமிஷத்தில் 28 நிமிஷத்தில் வந்து அவர் பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன் ஐயா, 4 வருஷமா 4.5 வருஷமா ஈரோடு மக்களை விட்டுருங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக என்ன பேசுனீங்க? என்ன பேசுனா என்ன செய்யல? போய் எல்லாமே நீங்க போங்க, தலைமைச் செயலகத்துக்கு போங்க. அங்க நாங்க என்னென்ன பண்றோம்னு எல்லாமே பட்டியல் இருக்கும். இல்ல நீங்களே இப்ப ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு எழுதுங்க. நாங்க எல்லாமே என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத எல்லாம் லிஸ்ட் போட்டு உங்ககிட்ட கேள்வி கேட்டா சும்மா நீங்க பதில் சொல்லணும். நான் எதுக்கு பதில் சொல்லணும்? எங்க அரசாங்கம் செஞ்சது எல்லாமே பட்டியல். நான் மனப்பாடத்துல வச்சுக்கிட்டு சொல்ல முடியும்? நான் பரிசை எழுதுறதுக்காக உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 100 சொல்ல வேணாம், 5 சொல்லுங்க. என்ன தொண்ணொஞ்ச சொல்றது? உங்களுக்கு பெண்கள் உரிமையை தவிர்த்து மீதி சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க இங்க பாருங்க எத்தனை நாங்க சப்டம் கட்டி இருக்கோம், எத்தனை பாலம் கட்டி இருக்கோம், எத்தனை ரோடு மக்களுக்கு நேரடியாக எந்த அரசு இங்க பண்ண முடியும்? பலன் அடைந்த பலன் எல்லாமே நேரடியா தான். 20 வாக்குறுதிகளில் இருந்து எல்லாம் ஏதேனும் 5ஐ தேர்ந்தெடுக்கவும் காமாட்சி நாயுடு அவர்களே. ஐயா நாங்க 520 எல்லாமே 520 வாக்குறுதிகள் கொடுத்தீங்களா? டம்மி வாக்குறுதி. இங்க பாருங்க, டம்மி வாக்குறுதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 டம்மிய சொல்லுங்கன்ற. நாங்க எந்த டம்மி? நாங்க தான் சொல்றது எல்லாம் செஞ்சுட்டோமே, அப்புறம் என்ன டம்மி டும்மி? மக்கள் இப்ப பார்க்க தானே போறாங்க. பாக்கட்டும். 520 வாக்குறுதிகள் டம்மி வாக்குறுதிகள். ஐயா நீங்க டம்மினே வச்சுக்கோங்க, அதை பத்தி எங்களுக்கு ஒரு மாசம் இல்ல. என்ன கோவப்படாது? டம்மி கிம்மின்னு ஆமா, டம்மிய டம்மின்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன டம்மிய நாங்க டூ போட்டு நடிக்கறாளா? டூ போட்டு நடிக்கறாளா? டூப் போட்டு நாங்க வந்து நடிக்கிறோம். பாரு எவ்வளவு கிரீம் பாரு. ஆமா அதான் டூப். அதான் டூப். டம்மி அந்த 520 டம்மில ஒரு 5 டம்மி சொல்லுங்க. அதுல 2 டம்மி இருக்குது. அத கொடுத்துட்டீங்க. அதுலயும் 1008 உருட்டு கடனை வந்து பாத்தீங்கன்னா 100% 98% நீங்களே பூர்த்தி அடைய வச்சிட்டீங்க. 2% தான் பாக்கி இருக்குது தமிழ்நாட்டோட கடன் பர்சன்டேஜ். நீங்க கொடுக்குற இந்த மகளிர் தொகைக்கு நீங்க ஜெயிக்கணுன்றதுக்காக, உங்க சுயநலத்துக்காக இந்த தமிழ்நாடோட கடனை வந்து பாத்தீங்கன்னா மலை போல ஏத்தி வச்சுட்டீங்க. இதை நீங்க மறுக்க முடியாது. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, பெண்கள் பஸ், மகளிர் பேருந்து இருக்குல்ல, அந்த மகளிர் பேருந்தை தவிர்த்து, பெண்கள் உரிமை தொகையை தவிர்த்து மீதி ஒரு 3 விஷயம், மக்கள் நேரடியாக பாடுற விஷயத்த ஒரு 3 விஷயம் சொல்லுங்க. உமக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்ல வேண்டிய அவசியம். ஏன்னு கேட்டீங்க அப்பதான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. கிட்டத்தட்ட ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. 2 சேவைகள் நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்ன செய்ய போறோம், என்னென்ன பண்ணிருக்கோம் 5 சொன்னா அடுத்த சும்மா இருங்க. நாங்க கிட்டத்தட்ட அதாவது 23 சமாச்சாரங்களை தவிர 23 சமாச்சாரம் 490 விஷயங்களை நாங்க செஞ்சிருக்கோம். 3 மணி நேரம் கிடையாது ஐயா, 3 மணி நேரம் கிடையாது காமாட்சி.
3 நாட்களுக்கு உட்கார வச்சு உங்களை அடிச்சு கேட்டா கூட உங்களுக்கு வராது. வராது. ஏன்னா பண்றது எதுவும் இல்ல, பண்ணல. ஆமா பண்ணலையா, பண்ணாமதுனாலதான் நேர்லாம் அப்படி பண்ணல. ஐயோ பண்ணலையா, பண்ணலனா பண்ணலதான். இங்க பாருங்க, இந்த மின்சாரம் தடை இல்லா மின்சாரம் இந்த 4 ஆண்டு காலத்துல எப்பயாவது மின்சாரம் தடைப்பட்டுச்சாயா? நீ ராத்திரில என்னைக்காவது மின்சாரம் இல்லாம இருந்திருக்கையா? இல்ல எங்க ஏரியா தான் தடைப்பட்டு உங்க ஏரியால ஏதாவது ஃபீஸ் போயிருக்கும். கரண்ட் கட்டு வந்துச்சாமா? வந்துச்சு. எப்ப வந்துச்சு? எப்ப வந்துச்சு? எத்தனை நாள் உங்க வீட்டுல கரண்ட் இல்ல? இந்த மழை சீசன்ல கூட 2 நாள் இல்ல. மழை சீசன்ல ஃபர்ஸ்ட் ஆயிருக்கும் லைன் 2 நாள் இல்ல. கரண்ட் கட்டுங்கிறது வேற, பவர் ப்ரொடக்ஷன் கம்மியாகிறதுங்கிறது சரி, வேற. இங்கேயே இது வேற. கடந்த மாதம் வந்து கடந்த மாதம் என்ன நீங்க வேலை பார்த்தாங்க தெரியுமில்ல, அந்த மூலையில வேலை பார்க்கையில அப்ப கரண்ட் கட் பண்ணாம அப்படியே அதுக்கு முன்னாடி மாதமும் ஒரு நாள் கட் ஆகி. சும்மா இந்த கதையெல்லாம் விடாத. சரி, மாதந்தோறும் கிளியரன்ஸ்க்கு ஒரு நாள் தருவாங்க. காலையில 9 மணிக்கு ஆஃப் பண்ணுவாங்க, 2 மணிக்கு சப்ளை கொடுப்பாங்க. சரி, அது வந்து மாதாந்திர கணக்கு. இது இடையில ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை அட்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் அவ்வளவுதான். ஈபி ஆபீசர் மாதிரி பேசுறீங்க. அப்புறம் என்னமோ பவரே போகாத இந்த இதுல 100% வந்து பாத்தீங்கன்னா இந்த மின் கட்டண உயர்வு இருக்குல்ல, எது நாங்க மின் கட்டண உயர்வு எங்களால் ஏற்படுத்தப்பட்டதில்ல. ஒன்றிய அரசுல ஏற்கனவே இருந்த அரசாங்கம் கையெழுப்பம் விட்டதுனால ஒன்றிய அரசு 6 மாசத்துக்கு ஒரு தடவை மின்சார கட்டணத்தை ஏத்தணும்னு சொல்லியிருக்கு. நாங்க தான் ஓராண்டுக்கு ஒரு முறை ஏத்துறோமே தவிர 6 மாதத்துக்கு ஒரு முறை ஏத்துறது இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? மாதந்தோறும் கட்டணம் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே, எடுத்தீங்களா? அது எடுக்கிறதுக்கு தான் இப்ப நாங்க அந்த மீட்டர் ஆர்டர் போட்டிருக்கோம். இப்ப மீட்டர் மாட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸ்மார்ட் மீட்டர் மின் பொய் பேசுறாரு. ஸ்மார்ட் மீட்டர் ஆர்டர் போட்டாச்சு, வந்துட்டு இருக்கு, பண்ண போறோம். அதுக்குள்ள அப்ப நீங்க ஆச்சரியம் இருக்க மாட்டீங்க. மின் பாப்போம், நாங்க கட்டணம் இருக்கமா, மின் நீங்க கட்டணம் இருக்கீங்களா? 100% உயர்வு ஆயிருக்குன்றது உண்மை. ஆவின் பால் ஆரஞ்சு கவர் இருக்குல்ல, ஆரஞ்சுனா என்னது? ஆமா சொல்லுங்க. 25% விலை உயர்வு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? எதை உயர்வு? யாருக்கு? ஆவின் ஓபன் மார்க்கெட்ல நீங்க ஆரஞ்சு கலர் ஆவின் பால் 25% உயர்வு. சரி இருங்க, ஒரு விஷயம் இருங்க. சொத்து ஆரோக்கியாவுக்கும் எங்களுக்கும் 9 ரூபா வித்தியாசம். ஆரோக்கியா பாலுக்கும் எங்க பாலுக்கும் 9 ரூபா வித்தியாசம். ரெண்டாவது ஆரோக்கியா காட்டிலும் கொழுப்பு சத்து எங்க ஆரஞ்சு பால் தான் அதிகம். சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. எல்லா ஃபிங்கர் டிப்ல எனக்கு வந்து நீங்க இதை கேட்டதுனால பால் வளத்தை பத்தி எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? பால் பேபி சும்மா கத்திக்கோ பால் பேபி. எனக்கு தெரியும் நீங்க ஒரு பால் பேபின்னு. சொத்து வரி 50% உயர்வு. ஆமா, 10 வருஷமா அவன் அந்த ஆட்சி காலத்துல சொத்து வரியை கூட்டல, மின்சார வரியை கூட்டல, பஸ் கட்டணத்தை கூட்டல, எல்லாம் திரும்ப திரும்ப வாழ்ற அளவுக்கு பண்ணிருக்காங்க. ஒண்ணுமே பண்ணல. கடன் வாங்கி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒன்றிய அரசு வந்து இதெல்லாம் காமாட்சி நம்ம உட்காந்தோம் அப்படின்னா நம்ம டிஃபன்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டா அவரே ஒரு வாயால கெட்டுப்பாரு. நீங்க பேசுங்க. ஆமா, நாங்க என்னத்த பேசுறது? கரெக்டா பேசுறீங்க. ஆமா, அதான் சொல்ல 50% சொத்து வரி சொல்லுங்க. சொத்து வரி வந்து 10 ஆண்டு காலமா பழைய ஆண்டு ஆட்சியில வந்து ஏத்தவே இல்ல. என்ன காரணம்னா அவங்களுக்கு வந்து பணம் ஏத்துல ஆமா, அந்த ஆண்டுல அவங்க ஏத்தாதனால ஒன்றிய அரசுகளுக்கு கடுமையான அதெல்லாம் வேணாம் தெரியணும்ல எதனால ஏத்துனா. சும்மா கதை விட்டு. குடிநீர் வரி 150% உயர்வு. குடிநீர் எங்கேயா வரி ஏத்தி இருக்கோம்? குடிநீருக்கெல்லாம் நாங்க வரியெல்லாம் ஏத்தல செல்லாது. குடிநீர் குடுக்கலையா? அப்ப எல்லாம் பாட்டில் தண்ணி தான் குடிக்கிறீங்களா? இல்ல பாட்டில் தண்ணி தான் பாட்டில் தண்ணி. குடிநீருக்கெல்லாம் நாங்க ஒண்ணு வரி அதெல்லாம் ஒண்ணு ஏத்தல. அவ்வளவு அப்ப அது செல்லாது. அதுல ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் பிஜிஆர் எனர்ஜி ஊழல், டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை ஸ்கேம், ஜாப் ஸ்கேம், டாஸ்மார்க் ஊழல் திரு செந்தில் பாலாஜி மேல உங்களோட கருத்து என்ன? ஏங்க 10 ஆண்டு காலமா அவன் ஆட்சியிலேயே அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்கிறது உண்டு. அதாவது நஷ்டஈடுக்காக அவங்க வசூல் பண்ணிருக்கான் அந்த ஆட்சி காலத்திலேயே. அந்த ஆட்சி காலத்துல யாரும் இதை பத்தி பேசல. நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இந்த புறம்போக்கு பூரா எங்களை பத்தி பேசுதுங்க. சரி, இப்ப பதில் என்னன்னா இல்ல இப்ப பதில் என்ன, அப்போ இருந்தே வாங்கிட்டு இருக்காங்க. போன ஆட்சியில பேசல, இந்த ஆட்சியில வந்து பேசுறாங்கன்றதான் பதில். ஆமா, ஊழலுக்கான பதில் என்ன? ஊழல் என்ன ஊழல்? 10 ரூபா ஏமாத்துறீங்களே. 10 ரூபா வாங்குறது ஊழல் தானே? ஏங்க பழைய ஆட்சியிலேயே அந்த 10 ரூபாய் ஊழல் இல்லைங்க. அந்த பணத்தை வாங்கி நாங்க பாக்கெட்ல வச்சுக்கல ஐயா. இங்க பாருங்க என்ன பண்றாங்க, அத கேளுங்க. இப்ப கேட்டீங்களே, அது மனுஷன் என்னன்னா
இப்ப லாரி ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறீங்க வாங்குறது 10 ரூபா. அது வாங்குனது 10 ரூபா வாங்கிட்டு இருக்கோம். அத வந்து நான் இல்லைன்னு சொல்லல. என்ன பண்றீங்க? எதுக்கு பண்றோம்னா இப்ப லாரியில இருந்து அந்த சரக்கு குடோன்ல இருந்து கடைக்கு வருது. கடைக்கு வரும்போது அந்த லாரிக்கு வாடகை, ரெண்டாவது அந்த லாரியில இருந்து சரக்கை இறக்கி குடவுன்ல வைக்கிறாங்க அவங்க கடையில வைக்கும் போது அதுல நிறைய டேமேஜ் ஆயிடுது. ஒரு பாட்டில் உரசி கிட்டத்தட்ட ஒரு பாதி ஸ்டாக் வேஸ்ட் ஆயிடுது. பாதி ஸ்டாக்ல எப்படி போனாலும் வேஸ்ட் ஆயிடுதா ஐயா? எப்படி போனாலும் 10-20 பாட்டில் வேஸ்ட் ஆயிடுது சார் ஒரு லாரியில கொண்டு வரும்போது. அப்ப அந்த 10 பாட்டில் வேஸ்ட் ஆச்சுன்னா அந்த 10 பாட்டிலுக்குரிய பணத்தை அந்த கடைக்காரன் தான், அந்த யாரு கடையில மேனேஜரோ அவன் தான் கட்டணும். அவன் அதுக்காக என்ன பண்றான், அந்த 10 பாட்டிலுக்குரிய அந்த வசூல் பண்ணி அதுக்காகத்தான் இதை வசூல் பண்றான். அதே மாதிரி அந்த லாரி வாடகை கொடுக்கறதுக்கும் வசூல் பண்றான். இதுதானே தவிர மற்றபடி அத காசை யாரு நாங்க பாக்கெட்ல எடுக்கல. அப்படி பாதுகாக்கலையே சார். ஒரு வந்து மது பாட்டில பாதுகாக்கிற மாதிரி நெல் மூட்டைகளை நெல் மூட்டை பாதுகாப்பா? நெல் மூட்டை இருமா, நெல் மூட்டை கத்திரிக்காய் மூட்டைன்னு நெல் மூட்டை எதுக்கு நாங்க பாதுகாக்கல? நாங்க கொள்முதல் பண்ணதெல்லாம் பாதுகாத்தான் வச்சிருக்கோம். நாங்க கொள்முதல் பண்ணதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. ஒரு நிமிஷம், என்ன எவ்வளவு அமௌண்ட்? என்ன அமௌண்ட்? நீங்க அந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பர்ட் டிரான்ஸ்போர்ட் பாட்டில் 10 ரூபா பாட்டில் வந்துச்சுன்னா கதை சொல்லுங்க. கதை என்ன சொன்னோம்? உண்மையா தாயா சொன்னோம். எவ்வளவு அமௌண்ட்? என்ன எவ்வளவு அமௌண்ட்னா எவ்வளவு வருதோ அவ்வளவுதான். எவ்வளவு இங்க பாருங்க, ஒரு கடையில எவ்வளவு சேல்ஸ் ஆகுதோ எவ்வளவு செலவாகுதோ எவ்வளவு அமௌண்ட்னு தெரியுமா தெரியாதா? இங்க பாருங்க, அந்த பணம் எல்லாம் மிஷினரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னு வச்சிருப்பான் அந்த கடையில. என்னென்ன டேமேஜ் ஆகுதோ எல்லாம் சொன்னீங்க, உபயோகப்படுத்திக்குவோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொன்னீங்க. ஆமா, ஒரு 10-15 பாட்டில் ஓடின்னு சொன்னீங்க. எவ்வளவு அமௌண்ட் வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் தண்ணி போடுறோம்னா எனக்கு எந்த பாட்டில என்ன விலை நீங்க உங்களுக்கு வேணா தெரிஞ்சா இல்ல. நீங்க என்ன மக்கள் என்ன இப்படியே பைத்தியாராவே இப்ப நீங்களும் மென்டல் ஆகி பாக்குறவனையும் மென்டல் ஆக்கி கேட்டா வந்து டிரான்ஸ்போர்டேஷன் செலவுன்றீங்க. எத்தனாயிரம் கோடி? அது எத்தனாயிரம் கோடி பாருமையா? நீ ரெண்டுத்துக்கு மொத்தமா கணக்கு எடுத்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? எத்தனாயிரம் கோடி மூலையில அது நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் செலவு சொல்றீங்க. எத்தனாயிரம் கோடி? சும்மா இருங்க. ஒரு கடையில ஒரு இண்டிவிஜுவலா கடை சுப்பிரமணியம் அவருடைய நியூட்ரிஷன் கிட் ஊழலை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க. ஊழலே இல்லாத டிபார்ட்மெண்ட போய் ஊழல்னு சொன்னாக்க நாங்க ஊழ கிடையாது. சுப்பிரமணியத்தோட நியூட்ரிஷன் கிட் ஊழலை பத்தியான உங்க கருத்தை பதிவிடுங்க. ஊழலே இல்லாத ஒரு விஷயத்த பத்தி ஊழல்னு சொன்ன முதல் ஊழல்வாதி நீங்க தான் ஐயா. அதான் நான் என்னுடைய நியூட்ரிஷன் கிட்ல வந்து ஊழலே கிடையாதா? 100க்கு 100 கிடையாது. KN நேரோட ஜாப்ஸ் கேம்ப் நகராட்சி நிர்வாகத்துறை ஊழலை பத்தி சொல்லுங்க. ஏமா இதெல்லாம் தாங்கலம்மா, இவரை எங்க இருந்துமா பிடிச்சு கொண்டு வந்தீங்க? அது வந்து நீங்க மறுப்பு தெரிவிக்க மறுப்பு தெரிவிங்க. நீங்க என்ன குறைய சொல்றீங்க? KN நேரு மேல எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஊழல் கிடையாது. 1000 கோடி சொல்றாங்க, எதுவுமே இல்ல. அப்ளிகேஷன் வாங்கல, மெயில்ல அனுப்பல, பேசல, அவங்களோட தம்பியோட மொபைல்ல இருந்து எதுவுமே எடுக்கல. இந்த மாதிரி உங்க கருத்துக்களை வந்து மக்களுக்காக அறிவுற்ற கருத்துக்களை பதிவிடுங்க. நாங்க மொபைல்ல வேற ஏதாவது கணக்கு வழக்குகள பேசியிருப்போம். அவர் பெரிய கான்ட்ராக்டர், கட்டடங்கள் கட்டுறாரு, பில்டிங் சேல் பண்றாரு, அந்த விஷயங்கள் இருக்கு. அவன் வந்து இடி எடுத்தான் அப்படின்னு சொன்னா இடியே நீ நேரடியா நீ கொண்டு போய் தாக்கல் பண்ண குற்றச்சாட்டும் பொய். என்ன 100க்கு 100 பொய்யே. இடி பண்றதெல்லாம் ஒன்றிய அரசினுடைய இயலாமையை எங்க மேல தூக்கி பாக்குறான். சக்கரபாணியோடைய பொங்கல் தொகுப்பு ஊழலை பத்தி சொல்லுங்க ஐயா. நீங்க எங்களுடைய அரச வந்து பழி போடணுங்கிறதுக்காக எல்லாம் ஊழல் ஊழல். நீங்க என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க? பொங்கல் தொகுப்பு ஊழலை பத்தி பேசினா அப்படின்னா பொங்கல் தொகுப்புக்கு வந்து இவ்வளவு டெண்டர் விட்டாங்க, இவ்வளவு மக்களுக்கு கொடுத்தோம், இவ்வளவு தொகை, அதுக்கு இவ்வளவு தொகை வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த ஊழல் தொகை அது கிடையாது. நேரடியாக நேர்படையாக நியாயமாக இத பண்ண அப்படின்னு பேசி தொலைங்கன்னா என்ன சொல்லுங்க? நான் தான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன்ல, நீங்க எனக்கு குற்றச்சாட்டு என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆகாது போகாத வேலைதான் குற்றச்சாட்டு எங்களுக்கு. இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு. நீங்க வந்துட்டீங்க டிபேட்டுக்கு. யாருமா ஊழல் பண்ணது? KN நேரு ஊழல்ங்கிறதுக்கு சம்பந்தமே ரொம்ப வாங்கிட்டீங்களா? நாங்க KN நேருவை வச்சு அடுத்த சக்கரபாணி வந்துன்னு சொல்றேன். இந்த பாருங்க, எங்களுடைய எந்த கிடையாது. சக்கரபாணி அவர்களுடைய பொங்கல் தொகுப்பு ஊழல் பற்றியான காமாட்சி நாயுடுவின் கருத்து. ஊழலே இல்லாத ஒரு இலாக்கானா அது பொங்கல் தொகுப்பு. ஆமா, அந்த இலாக்கா அவரு தான் சக்கரபாணி பாக்குறாரு. அதுல எந்த ஊழலும் கிடையாது. சரி, அது இப்ப அவ்வளவு கருத்தா? அவ்வளவுதான். சரி, மனோ தங்கராஜ் இருக்காரு இல்லையா, இந்த ஆவின் கொழுப்பு திருட்டை பத்தி சொல்லுங்க. இங்க பாருங்க,
இதெல்லாம் வந்து வாய்க்கு பத்தாம மனோ தங்கராஜா ஏற்கனவே அவர் இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறு பண்ணாருன்னு அமைச்சரவையிலிருந்து நீக்கி வச்சோம். திரும்பவும் இப்ப அவருக்கு அந்த அமைச்சர் பொறுப்பு அதே லாக்கா கொடுத்துருக்கு. திரும்ப அவர் அந்த அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கணுங்கிறதுக்காக துவேஷமான மனப்பான்மையில ஜாதிய அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஏற்கனவே தவறு பண்ணி ஏற்கனவே தூக்குனவரை திரும்பவும் அதே இலாக்காவா கொடுக்குறீங்க. தவறு பண்ணல, தவறுன்னு தெரியல, தவறு இல்லைன்னு தெரிஞ்சதுனால மீண்டும் அவருக்கு அதே டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். ஐ பெரியசாமி அவருடைய ஊரக வளர்ச்சித்துறை ஊழலை பத்தி சொல்லுங்க. ஏங்க ஊரக வளர்ச்சி துறையே ஏழை எளிய துறை அதான் அந்த துறை தாங்க. ஏழை எளிய எங்களுக்கும் தொல்லையாதான் இருக்குது. அதான் ஏழைக்கு போக மாட்டீங்க, சொல்லி தொலைங்க. ஊரக வளர்ச்சிக்காக இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? ஊரக வளர்ச்சினா என்னமா, கிராமப்புறங்கள் இருக்குல்ல, உங்ககிட்ட ஊரக வளர்ச்சினா என்ன? ஐப்பெரிய சமன் ஏன் பேர் வச்சாங்க? அவரோட அவர் விருச்சக ராசியா, அவர் நட்சத்திரம் நம்ம ஜோசியம் பார்க்கல. உங்களை ஊரக வளர்ச்சி வழக்கம் கேட்டாங்களா உங்ககிட்ட? ஏங்க ஊரக பத்தி பதில் சொல்லுங்க. அவர் எந்த ஊழலும் பண்ணலங்க. ஊரக வளர்ச்சி என்பது என்னவென்றால் ஊரகத்துக்கு நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். ரோடு போட்டிருக்கீங்க, அந்த ரோடும் வந்து சரியில்லை. கையிலே தட்டி விட்டுறாங்க. இங்க பாருமா, சும்மா போட்டு முடிச்சோடனே அப்படி இப்படி ஆயிடுது ரோடு. ஆமா ஆமா, காணாமலே போயிருச்சு, எல்லாம் போயிரும். இப்படி ஆயிடுது ரோடு. ஆமா, பழைய ரோட்டை விட்டு இருந்தாலே நல்லா இருந்திருக்கு. புதுசா போட்டு நம்ம டைவர்ட் ஆக வேண்டாம், உங்களுக்கு டைவர்ட் ஆக வேண்டாம். இன்னும் இருக்கு. ஊரக வளர்ச்சி துறையினோட ஊழலை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. எங்களுடைய ஊழல்ல இல்லாத ஒரு துறையை போய் ஊழல்னு சொன்ன முதல் ஊழல்வாதி நீர் தாயா. இதே சொல்லிட்டீங்க, வேற ஏதாவது சொல்லுங்க. அதே என்ஜாய் பண்ண மாட்டாங்க இங்க பாருங்க. ஊழல் எங்கெங்க ஏங்க, அவர் என்ன நேத்து இன்னைக்கு அமைச்சரவையில இருக்காரு, பல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல இருக்காரு. அவர் எத்தனை வருஷமா இருந்தானா அவர் என்ன ஜட்டி போட்டு என்ன ஜட்டி போட்டு சொல்லிருக்கீங்க பாருங்க. நீங்க வந்து அவர் எத்தனை வருஷமா இருக்காருன்னு தெரியுமா? அவர் இதெல்லாம் கேட்கணும் பாருங்க. ஐப்பெரியசாமியை பொறுத்த மட்டிலும் பர்சனலா ஐ நோ வெர்பல், அவர் எந்த விதமான தவறும் இழைக்கக்கூடிய மனிதர் அல்ல. அப்ப உங்களுக்கு பர்சனலா தெரியும் அப்படின்னா நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். அவ்வளவுதான். அந்த ஊழல் கன்ஃபார்ம். அப்போ அவன் ஊழல் அந்த ஊழல் கன்ஃபார்ம். ஏங்க உங்களுக்கு நெருங்கினவர் அவரு கொஸ்டினை பாஸ் பண்ணிடலாம். அதெல்லாம் வேண்டியது இல்ல, கொஸ்டினை பாஸ் பண்ணிடலாம். தப்பு பண்ணாத நீங்க முதல்ல என்கிட்ட கேமரா ஆஃப் பண்ண எனக்கு தெரிஞ்சவன்னு சொல்லிருந்தீங்கன்னா அதை விட்டு உங்க கூட கூட்டாளியா இருந்து கொள்ளையடிக்காம இருக்க முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, அடுத்து போயிருவோம். ஓகேவா? மதிப்பிற்குரிய பொன்முடி அவரோட சொத்து குவிப்பு பிளஸ் மணல் கடத்தலை பத்தி பேசுங்க. ஐயா, அந்த வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு. அது சம்பந்தம் நீதிமன்றத்துல மட்டும் அப்படியே பேசி கிழிச்சு தூக்கி எரிஞ்சிருவீங்க பக்கம் பக்கமா. அப்படியே புரிஞ்ச மக்களுக்கு அப்படியே தெளிவாயிருவாங்க. இப்போ ஊழல் அந்த வழக்கு மட்டும் இப்போ கோர்ட்ல இல்ல அப்படின்னா காமாட்சியை உட்காந்து விலைக்கு முடிச்சு கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க எல்லாத்தையும். பாருங்க, கீழ் கோர்ட்ல அவருக்கு விடுதலை கொடுக்கப்பட்டது. கீழ்கோர்ட்ல கொடுக்கப்பட்ட விடுதலையை சுபமோட்டோல எடுத்து இப்ப மறுபடியும் அது இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல அது சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு இருக்கு. அதனால அதுக்கு பதில் சொல்ல நானு கேஸ் டீடைல்ஸ் பத்தி கேட்டேன். ஐயா, அவர் ஊழல் பண்ணலையா? ஊழல் பத்தி மட்டும் பேசுறேன். ஊழல் பண்ணல. இதுதான் பதில். அவருக்கு என்னன்னே தெரியாது, ஊழல்னா என்னன்னே தெரியாது. சிரிப்பு வருது இல்ல? சிரிப்பு வராது, சிரிப்பு வருது. ஓகே, ரைட். குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 65,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கோம். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.